நீங்க என்ன குணமாக்கல. நீ குணமாக விரும்புறியா? நிச்சயமா உங்களால அது முடியும்னா. அது முடியுங்கிறதுக்கான போதுமான சாட்சியை நீ பார்த்திருக்க. அப்புறம் நீங்க ஏன் செய்யல? பிதாவின் சித்தத்திற்குள் இருந்தா என்னால இப்பவே உன்னை குணமாக்க முடியும். அதனால நீ ஒரு நல்ல சாட்சி சொல்ல முடியும். ஆனா இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஏராளமானவங்க ஏற்கனவே இருக்காங்க. ஆனா நீ சொல்லக்கூடிய சாட்சியை யோசிச்சு பாரு. நான் உன்னை குணப்படுத்தலனாலும் இதுக்கு மத்தியில நீ இன்னும் எப்படி தேவனை அறிவித்து துதிக்கிறதுங்கிறத நிச்சயம் அறிஞ்சுக்கணும். நீ நித்தியத்தை எந்த துன்பமும் இல்லாம கழிப்பங்கிறத அறிந்து இந்த பூமியில எப்படி நீ இந்த துன்பங்களையும் பொறுமையோட இருக்க முடியுங்கிறத மக்களுக்கு எடுத்து காட்ட முடியும். பெரும்பாலான மக்கள் செய்யணும்னு நினைக்கிறத விட நீ எனக்கு அதிகமா செய்ய போற. நிறைய பேருக்கு என்ன நம்புறதுக்கு சுகம் தேவைப்படுது. அவங்க இருதையும் பலவீனம் இருக்கிறதுனால என்ன நம்ப அவங்களுக்கு சுகம் தேவை. இந்த பூமியில இருந்து கடந்து பரலோகத்தில் உன் பிதாவை சந்திக்கும் போது நீ ஒரு மான போல துளி குதிப்பெண்ணை ஏசாயா வாக்கு பண்ணியிருக்காரு. உனக்கான வெகுமதி பெரியதா இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் பொறுமையாரு. உன்னோட பலவீனத்தின் காரணமா உனக்கான உண்மையான பலத்தை நீ கண்டறியும் பொழுது இதையும் தாண்டி என் நாமத்தில் நீ பெரிய காரியங்களை செய்யறப்ப அதுக்கான தாக்கம் பல தலைமுறைகளுக்கு நீடிக்கும்.